மனப்பாட போயம் எல்லாமே உங்களுக்கு வந்து எளிய முறையில் மனப்பாடம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கிற மாதிரி ஒரு சினிமா பாடல் மாதிரி நம்ம எப்படி சினிமா பாடம் கேட்க கேட்க நமக்கு ரிப்பீட்டாக பாடுறோமோ அதே மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோணும். அடுத்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன், அதை கேளுங்க. தினமும் அதை ஆன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தால் நமக்கு அது சொல்லி பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமலும் நம்ம தவிர்க்க முடியும். அது அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த இலக்கணங்கள், பகுபத உறுப்பிலக்கணம், அப்புறம் பயனுள் தெளிக, இது எல்லாம் நம்ம பார்ப்போம். கவினூறு கூடுகம் 7 லெசனுக்கும் நான் அனுப்புகிறேன் பாருங்கள். எந்தெந்த கொஸ்டின் எத்தனை மார்க்குக்கு வருங்கிறதையும் அதிலேயே சொல்லுவேன். பகுபத இலக்கணம் கட்டாயமாக 2 மார்க்குக்கு வரும். அதை நம்ம சாய்ஸ் விடக்கூடாது. 9 தான் இருக்குது, உங்களுக்கு எளிமையாக படிச்சுக்கலாம். அதையும் அனுப்புகிறேன் பாருங்கள். இதுதான் அந்த பகுபத இலக்கணம். கிளர்ந்த முதல்ல வர்றது பகுதி, 2வது வர்றது இத்து, இந்தானது சந்தி, 3வது இறந்த கால இடைநிலை, கடைசியில் முடிஞ்சுன்னா எப்பவுமே அது பெயரச்ச விகுதியாக தான் வரும். இந்த 9 கொஸ்டின் நம்ம படிச்சிட்டோம்னா பப்ளிக்கில் 2 மார்க் கட்டாயமாக நமக்கு கிடச்சிரும். அடுத்து ஒவ்வொரு மார்க்குக்கும் நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் எதுன்னு பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில்.